கிணறு வேலைகள் சுற்றுக்கால் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றி கட்டுற சுவர் வந்து இது கட்டுறது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும். அதுவும் இல்லாமல் யோசனைகள் ரொம்ப பயங்கரமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த இடத்துல தண்ணி வெளியேற இடத்துல தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் சாயில் கருப்பு மண் கலந்த கரிசல் மண்ணுங்கிற மாதிரியான ஏரியா இருக்கும்போது, இதிலேருந்து தண்ணி இந்த இடத்துலையே பாய்ஞ்சது அப்படின்னா கீழே தண்ணி இறங்கி இந்த மாதிரி இடங்களில் வடிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த கரைகள் இங்கேருந்து பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன செய்யணும், நாளையில் ஃப்யூச்சரில் இந்த சுவர் அப்படியே கிணறுல தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்றைக்கு நம்ம சுற்றுக்கால் கட்டினாலுமே பில்டிங்லேருந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டுறது நல்லது. இங்கே ஒரு அமைப்பு பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி அமைப்பை தான் 4 பக்கமும் செய்யணும். ஒரு பக்கம் மட்டும் செஞ்சுட்டு மிச்சம் 3 பக்கம் செய்யாமல் இருந்தால் தவறு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா, இந்த சுவரை எடுத்துட்டு திரும்ப சுற்றுக்கால் சுவர் கட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டும்போது இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும்.